பியூட்டிஃபுல் எவ்ரிவன். சரி, இப்ப அவங்க பார்ட்னர்ஸ்க்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் பிரின்ஸ் சார்மிங் அகாடமில இருக்கிற எல்லா பாய்ஸையும் வழி அனுப்பிட்டு வாங்க. ஓகே, அவசரப்படாதீங்க. ஸ்கூலோட ஃபைனல் இயர்ல முடிசூற்ற விழால நீங்க இவங்க எல்லாரையும் பார்க்கலாம். அந்த நாளுக்காக நான் இன்னில இருந்தே காத்துக்கிட்டு இருப்பேன். நான் சொல்ல நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். டேம் டெவினோட தாராள மனசுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இரவு நடக்க போற டின்னர்ல உங்க எதிர்கால ருசிய நீங்க அனுபவிக்கலாம். அரண்மனையில தான் இன்னைக்கு எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரண்மனையிலயா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அரண்மனையில. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. இருந்தாலும் கற்பனை பண்ணி பாரு. டின்னருக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்த் கிளப்புக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இளவரசிங்களோட அசிஸ்டன்ஸ் இவங்க உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, என்ஜாய். விகாலியா, பிறந்ததுல இருந்தே அரண்மனையில இத பாக்கணும்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். பிளேயர், நீ ஆரம்பி. அரண்மனைக்கெல்லாம் போவேன் நான் நினைச்சே பாக்கல. எமிலிக்கு தெரிஞ்சா உண்டிலன்னு ஆக்கிடுவா. நாங்க ஒண்ணு விடாம பாக்கணும். அப்பதான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும். குட். ஐலா, நீ சொல்லு. இசபெல்லா ராணிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். பயங்கர மர்மமான ஒரு கதை. உண்மைதான். எனக்கு கார்டினியால இருக்க மர்ம கிரீடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். ஐலா கூட இத பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கா. எமிலிக்கு இந்த மாதிரி கதை ரொம்ப பிடிக்கும். ஏய், கேக்குறல்ல, என்னன்னு சொல்லு. அதாவது அதுதான் கார்டினியாவோட உண்மையான வாரிசு யாருங்கிறத காட்ட போகுது. அது கடைசியா இசபெல்லா ராணியோட முடிசூற்ற விழாவில தான் ஜொலிச்சுதா. அதுக்கப்புறம் அந்த கிரீடத்தை யாருமே பாக்கலையா, மாயமாயிடுச்சா. வாவ், ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. சரி, கிளம்பலாமா? எவ்வளவு சீக்கிரம் அரண்மனைக்கு போறோமோ அவ்வளவு விஷயங்களை பார்க்கலாம். என்னது யூனிஃபார்ம்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் இப்படி கந்தல் கந்தலா இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றது? யூனிஃபார்ம் இல்லனா கிளாஸ்ல அலோ பண்ணவே மாட்டாங்களே. கிளாஸுக்கு போகலன்னா நம்மள ஃபெயில் ஆக்கிடுவாங்க. அப்படிலாம் நடக்க கூடாது. முடிசூடுற விழா இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. இதெல்லாம் எப்படி நடந்தது? இன்னுமா தெரியல. இது கண்டிப்பா அந்த டலன்சியோட வேலைதான். மத்தவங்கள தரக்குறைவா நடத்துறதுல அவதான் ராணியாச்சு. இல்ல, தப்பு கணக்கு போடுறீங்க. யாரோட அனுமதியும் இல்லாம யாரையும் தரக்குறைவா நடத்த முடியாது. நாமெல்லாம் இளவரசிங்க, அது ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் நமக்கு எந்த கிரீடத்தையும் கொடுக்கல. அதுக்குள்ளேயே நீ எப்படி? நான் இப்ப கிரீடத்தை பத்தி பேசல. நான் இப்போ குணத்தை பத்தி பேசுறேன். ரூல் படி நாம எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு யூனிஃபார்மோட போனோம், அதானே? அதுக்காக நீ இப்ப இந்த ஒட்ட துணியா போட்டுக்கணும்னு சொல்றியா? சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். கிரேஸ், கப்ரீஸ், ஹார்மனி, அதுல கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி பண்ணு.